நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 9ஆம் திகதி. நேரம் இப்பொழுது காலை 7 மணி. லண்டனை மிகப்பெரிய வைரஸ் அலை ஒன்று தாக்கிக் கொண்டிருப்பதாக NHS தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். லண்டன் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த வைரஸ் அலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. லண்டன் தலைநகரில் இந்த வைரஸ் பரவி வருவதால் இன்னும் உச்சநிலையை அடையவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக இந்த வைரஸ் பரவி வருகிறது. இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். லண்டன் நகரத்தில் காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது 3 மடங்காக அதிகரித்ததை தொடர்ந்து தடுப்பூசியை போடுமாறு லண்டன் வாசிகளுக்கு NHS அவசர வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. தலைநகரில் உள்ள மருத்துவமனைகள் மிகப்பெரிய நெருக்கடியால் இரட்டை அழுத்தத்திற்கு உள்ளாகும் என்றும், ஏற்கனவே ஜூனியர் வைத்தியர்கள் என்று அழைக்கப்பட்ட ரெசிடென்ட் மருத்துவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னதாக தங்கள் சமீபத்திய வேலை நிறுத்தத்தில் வெளிநடப்பு செய்வார்கள் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இது பெரிய நெருக்கடியை உருவாக்க இருப்பதாக தெரிகிறது. நவம்பர் 24ஆம் திகதி ஆரம்பிக்கும் வாரத்திலே ஒவ்வொரு நாளும் சராசரியாக 259 நோயாளிகள் இந்த வைரஸ் தாக்கம் காரணமாக லண்டன் மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. இது கிட்டத்தட்ட 89 விட 3 மடங்காக இருக்கிறது. ஏற்கனவே தினசரி சராசரியான எண்ணிக்கை 89, ஆனால் இப்பொழுது 3 மடங்காக இந்த வைரஸ் தாக்கத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். லண்டனில் உள்ள NHS-இன் தலைமை மருத்துவ இயக்குனர் டாக்டர் கிறிஸ் ஸ்டீதர் தெரிவிக்கும் பொழுது, NHS குளிர்காலத்திற்கு முன்னெப்போதையும் விட முன்னதாகவே தயாராகிவிட்டது என்று குறிப்பிட்டார். ஆனாலும் இருந்த போதிலும் மருத்துவர்களின் தொழில்துறை நடவடிக்கையோடு இணைந்து அதிகரித்து வருகின்ற இந்த வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த வரும் வாரங்களில் சேவைகளில் பெரும் அழுத்தத்தை தாங்கள் உணர்வதாக தெரிவித்திருக்கின்றார். ஏனெனில் வரும் வாரங்களில் மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலத்தில் 1.8 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு தடுப்பூசி போட்டிருந்தாலும் இன்னும் அதிகமானவர்கள் இந்த வைரஸால் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். காய்ச்சல் தடுப்பூசி போடப்படவில்லை என்றால் விரைவில் முன்வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்று NHS தற்பொழுது அவசர அறிவித்தலை விடுத்திருக்கிறது. டாக்டர்கள் கூறும் பொழுது அதிகமான காய்ச்சல் இருக்கும் என்றும் உச்சநிலை காணப்படுவதாகவும், இந்த குளிர்காலத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த வைரஸ் அலையை எதிர்கொள்ள வேண்டி நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச பாதுகாப்பு என்றால் தடுப்பூசி போடுவதுதான். 2020ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் லண்டனை கடுமையாக தாக்கிய கோவிட் தொற்று நோயின் எதிரொலிகளை இது கொண்டிருக்கிறது என்று அச்சத்தை தெரிவிக்கின்றார்கள். ஏனென்றா கோவிட் காலத்துல அந்த கொடுமையான தாமதத்துக்கு சில வாரங்களுக்கு முதல் கிட்டத்தட்ட 6000 லண்டன் வாசிகள் வைரஸால் இறந்திருக்கின்றார்கள் என்பதையும் அவர்கள் தற்பொழுது ஞாபகப்படுத்துகின்றார்கள். எனவே இந்த வைரஸில் இருந்து எல்லோரும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றா அதிகமாக பஸ்கள், ரயில்கள், அண்டர் கிரவுண்டை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். இங்கு லண்டனில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி இருக்கிறது. தடுப்பூசிகளை குறைவாக எடுத்துக் கொள்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த மக்கள் மத்தியிலே இந்த வைரஸ் பெரும்பாலும் ஏனைய இடங்களை விட லண்டன் தலைநகரில் மிக வேகமாக பரவுகின்றன என்று வைத்தியர்கள் குறிப்பிடுகிறார்கள். காய்ச்சல் இந்த தலைநகரில் அதிகமாக பரவுவதால் லண்டனில் உள்ள ஆம்புலன்ஸ் குழுவினர் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்களை கையாள வேண்டிய நிலைமை இருக்கிறது. அவர்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இது இருக்கிறது. கடந்த வாரம் மட்டும் 16,500க்கும் மேற்பட்ட நோயாளர்களை ஆம்புலன்ஸ் சேவை கையாண்டிருக்கிறது. இது ஒரு நாளைக்கு சராசரியாக 2363 கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது 15,500 நோயாளர்களை கையாள வேண்டி இருந்ததாக ஆம்புலன்ஸ் சேவை சொல்கிறது. அவர்களுக்கு மிகவும் பாரமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 2200க்கும் அதிகமானவர்கள் இந்த காய்ச்சலால் வைரஸ் தாக்கத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று லண்டன் ஆம்புலன்ஸ் சேவையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஃபெனல்லா ரிக்லி தெரிவித்திருக்கின்றார். ஆகவே திரும்ப திரும்ப அவர்கள் சொல்கின்ற விஷயம் என்னென்னா, இந்த வைரஸை தடுப்பதற்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள் என்று கடுமையாக அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். தாங்கள் பிஸியாக இருக்கிறோம், 999 கட்டுப்பாட்டு அறை சாதாரண
காய்ச்சல் என்று அழைக்க வேண்டாம். இந்த வைரஸ் தொற்று நோய்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அவர்களால் இதை தாங்க முடியவில்லை. ஏனெனில் 99 அழைத்தாலும் கூட உடனடியாக ஆம்புலன்ஸ் வரக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை. மிகவும் பிஸியாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். காய்ச்சல் அல்லது பிற நிலைமைகளால் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் ஜிபி உங்களுக்கு உதவுவார். கடந்த ஆண்டை விட மிக வேகமாக உதவ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. லண்டன் மருந்தகங்கள், பொது மருத்துவர்கள் மற்றும் சமூக சேவைகள் அவர்கள் உதவுவார்கள். ஆனால் என்னன்னா 1.8 மில்லியனுக்கும் அதிகமான காய்ச்சல் தடுப்பூசிகளை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இருந்தும் கூட இந்த அலை பெரும் அலையாக வந்து கொண்டிருக்கிறது. முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறுவர்கள் இதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தடுப்பூசி வழங்க சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இங்கிலாந்தில் புதிய வகை எம்பாக்ஸ் என்கின்ற வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தில் ஒருவருக்கு எம்பாக்ஸ் எதிராக தடுப்பூசி போடப்பட்டதை உறுதி செய்ய, அது என்னன்னா முதல்ல நாங்க மங்கி பாக்ஸ் என்று நாங்க கேள்விப்பட்டோம், அப்படித்தான் அழைக்கப்பட்டது. ஆனால் புதிய எம்பாக்ஸ் வகை கண்டறியப்பட்டுள்ளதாக UK சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். இந்த வைரஸ் ஆசிய நாடுகளுக்கு போய்விட்டு வந்தவர்களிடமிருந்து ஒருவரிடமிருந்து கண்டறியப்பட்டிருக்கிறது எம்பாக்ஸ் வைரஸ். இந்த புதிய வைரஸ் தொடர்பாக இன்னும் அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றார்கள். UK சுகாதார பாதுகாப்பு அமைப்பு சொல்கிறது, தடுப்பூசி போடுவது கடுமையான நோயிலிருந்து பாதுகாக்க சிறந்த வழியாகும். எம்பாக்ஸுக்கு தொற்று அது ஒரு பெரிய விஷயம். அதனை கட்டாயம் அவர்கள் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். புதிய வைரஸ் வித்தியாசமாக இருக்கிறது. கிளைட் IB மற்றும் கிளைட் 2B என்று இதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. கிளைட் 1B எனப்படும் ஒரு விவகாரம் ஐரோப்பிய நாடுகளிலே அறிகுறிகள் இருக்கின்றன. 2022 கிளைட் 2B வந்திருக்கிறது. இங்கிலாந்தில் எம்பாக்ஸ் தொற்றுக்கு அதிக ஆபத்தில் உள்ள நபர்களுக்கு தடுப்பூசி கிடைக்கிறது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இது மங்கி பாக்ஸ் மாதிரி இல்லாம வேறு விதமான திரிவுபட்ட வைரஸாக இது இருக்கிறது. ஆகவே புதிய அணுகுமுறைகள் இந்த விவகாரத்தை முக்கியத்துவத்தை இன்னும் மதிப்பிட்டு வருவதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இந்த வைரஸ் உருவாவது இயல்பானது என்று UK சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் சொல்கிறது. ஆனால் இதற்கு தற்பொழுது இந்த புதிய வைரசுக்கு இன்னும் பெயர் வைக்கப்படவில்லை. இவர்கள் 2022 ஆண்டிலே உலகளாவிய ரீதியில் பல நாடுகளை பாதித்த இந்த வைரஸ் தற்பொழுது 75-80% தடுப்பூசி பயனுள்ளதாக இருக்கிறது என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே வைரசுகள் பரிணமிப்பது இயல்பானது. மேலும் எம்பாக்ஸ் எவ்வாறு மாறுகிறது என்பதை பொறுத்து இதனுடைய தாக்கம் இருக்கும் என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் குளோபல் ஹெல்த் நெட்வொர்க்கின் இயக்குனர் பேராசிரியர் ட்ரூடி லாங் இங்கிலாந்துல இந்த வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதான் இப்ப ஆசியாவுக்கு பயணம் போய்விட்டு வந்த ஒருவரிடம் இருந்துதான் இந்த வைரஸ் தொற்று இங்க வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 2025 ஆண்டில் கிட்டத்தட்ட 48,000 உறுதிப்படுத்தப்பட்ட எம்பாக்ஸ் தாக்கப்பட்டவர்கள் இருந்திருக்கின்றார்கள். கடந்த மாதத்தில் மட்டும் 2,500 இந்த வைரஸால் தாக்கப்பட்ட நோயாளிகள் இருந்திருக்கிறார்கள். அவற்றில் பெரும்பாலானவை மத்திய ஆப்பிரிக்காவில் தான் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் இங்கே ஐரோப்பாவிலும் இது ஒரு விரும்பத்தகாத நோயாக இருக்கலாம். ஆகவே அதற்கும் வைத்தியம் செய்ய வேண்டிய நிலைமையில் NHS தற்பொழுது இருக்கிறது. இப்படியான விஷயங்கள், அதாவது எம்பாக்ஸ் வைரஸ் தாக்குதல் இருந்தால் NHS 111 தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இந்த வைரஸ் தாக்கம் தொடர்ச்சியாக இங்கே மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக NHS எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.